ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர் தான். சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. முதல்ல சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அது கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சுக்கலாம். லைட்டாக வெதுப்பாக சூடு பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சோம்னா நமக்கு பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் லைட்டாக நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா சுடு தண்ணி லைட்டாக வெதுப்பாக சூடாயிடுச்சு இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு வந்து இப்போ சேர்க்குற எண்ணெய் தான், மறுபடியும் நம்ம சப்பாத்தி செய்கிறப்பெல்லாம் எண்ணெய் சேர்த்துக்க மாட்டோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மாவுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்துட்டு ஊற்றுங்க, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி பிசைகிறப்போ உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு இருந்தால் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுவும் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, சும்மா தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக, சரியா? இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம். ஒரு சின்ன துணியை போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா ஒரு கவர் போட்டு நீங்கள் மூடிக்கோங்க, இல்லைனா காஞ்சு போயிடும். நம்ம குருமாலாம் பண்ணுற வரைக்கும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து குருமா தாளித்து வர்றதுக்குள்ளே சப்பாத்தி மாவு இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். குருமா பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா நீல வாக்கிலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி நீல வாக்கில் தான் வெட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து வெங்காயம் இருக்கிறதே பிடிக்காது. அதனால் அப்படி நினைக்கிறவங்க என்னென்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கலாம். தக்காளி குருமா இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் மதியமாக கூட அந்த தக்காளி குருமா வச்சுட்டிங்கன்னா மதிய சாதத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் சப்பாத்திக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், இந்த சைஸில் இஞ்சி, ஒரு 6-7 பூண்டுப்பல், ஒரு பச்சை மிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், இது போல் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 பூண்டுப்பல் எந்த அளவுக்கு போட்டோமோ அதே போல் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை இது போல் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். அவ்வளோதான், மசாலும் ரெடியாக இருக்குது. நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம். இதை வதக்கிடலாம். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நல்லா பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இது போல் வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துடலாம். 4 தக்காளி, தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இது வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மல்லித்தூள் 1, 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதையும் வதக்கி விட்டுறலாம். இது போல் இந்த மசாலா எண்ணெயில் போட்டு வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி, அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் சோம்பு இதெல்லாம், அதை இதில் சேர்த்துடலாம். தேவையான தண்ணியும் சேர்த்துருவோம். குருமாவுக்கு தேவையான உப்பு, மசாலா தண்ணியெல்லாம் போட்டு கலந்தாச்சு. உப்பும் பார்த்து கலந்து விட்டுட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். குருமா வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ
இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்ச்சி ஒரு 4-5 சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே அதுவும் வெந்துடும். கரெக்டாக இருக்கும் டைம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிட்டோம்னா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியுமே. நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கிறப்ப கூட நம்ம எண்ணெயை ஊற்ற மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. இது போல் சப்பாத்தியை ஒரு 4-5 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். குருமா மனம் ஒரு பக்கம் கொதிக்கிறது, அப்படி ஒரு மனம் அடிக்குது இப்படி பக்கத்தில் நின்று. சூப்பராக மணக்குது குருமா வேறு. சப்பாத்தி நான் மதிய நேரத்தில் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது மதியத்தில் சப்பாத்தி செய்வாங்களா? யூடியூபருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு நிலமை வரும், வேறு யாருக்கும் வராது. நான் மதியம் சப்பாத்தி செஞ்சாதான் நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கு இதை செய்வீங்க. அதனால தான் நான் மதியம் சப்பாத்தி செய்கிறேன். எது செஞ்சாலும் அன்டைமில் செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். பாவம். சொல்லப்போனால் கரெக்டான லஞ்ச் டைமுக்கு சாப்பிட்டு 4 வருஷம் ஆச்சு. என்னைக்கு யூடியூப்பில் இருந்து வீடியோ போட ஆரம்பிச்சோனோ அப்போலேருந்து கரெக்ட் டைமுக்கு கரெக்டான இது சாப்பிட்றது கிடையாது. அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு சாப்பாடு பிடிக்கும் பார்த்திங்களா, இதை செஞ்சால் நமக்கு பிடிக்கும், அது இப்படி செஞ்சால் நமக்கு பிடிக்கும் அப்படின்ற அதையும் நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அது தனியாக செஞ்சு இப்படி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப செஞ்சு சாப்பிட்றோமா, இப்போ வீணாக போயிடும் இல்லையா, அதை செஞ்சோம்னா அது வீணாக போயிடும். இதை சாப்பிட்றதுனால நமக்கு பிடிச்சமான ஒரு சாப்பாடை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம். நான் எனக்கு பிடிச்சதையே டெய்லி போட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கும் கடுப்பாயிருந்தானே, அதனால தான் அப்படி செய்கிறதில்ல. நான் ரொம்ப பாவம், ஏதோ பார்த்து செய்யுங்க. நான் ஒரு 5 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம சப்பாத்தி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா சப்பாத்தி இருக்கலாம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். குருமா ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு சப்பாத்திகள் வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு தோசைக்கல் வச்சிடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா காய வச்சுட்டு போடுங்க. போட்டதுமே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட் விட்டு மறுபடியும் திருப்பி போட்டு விட்ருங்க. உடனே திருப்பி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா மறுபடியும் வேக வச்சுக்கிட்டோம் நீங்கள். இல்லைன்னா இதுக்கு மேலே எண்ணெய் தேய்க்கணும்னாலும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு அப்படி அமுத்தி எடுத்திங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஒரே மாதிரி நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்பாத்தி நடுவுலலாம் மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் அப்பப்போ நீங்கள் திருப்பி போட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி ஒன்று போல் வேகும், சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். சப்பாத்தி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போது இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி போடுறதுனா கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றி மேலே லைட்டாக அந்த ஒரு தடவை ஃபஸ்ட்டு போட்டோமே ஒரு தடவை திருப்பி போடுறோம் பார்த்தீங்களா, அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போடுவோம் இல்லையா, அப்போ நீங்கள் மேலே எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்தி நல்லா எலும்பி வரும். இந்த மாதிரி திருப்பி போடுறப்போ இந்த டைமில் நீங்கள் இப்படி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு எலும்பி வரும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த குருமாவும் சப்பாத்தியை வச்சு சாப்பிட்றப்போ சைடிஷாக கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிடலாம். தயிர், வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட தக்காளி, கொஞ்சம் கேரட் இது கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சப்பாத்தி, குருமா, அப்புறமா தயிர் பச்சடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. தயிர் பச்சடி, சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் இந்த மாதிரி தயிர் பச்சடி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான தக்காளி குருமா ரெடி. அவ்வளோதான். சப்பாத்தி, தயிர் பச்சடி, தக்காளி குருமா, சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தக்காளி குருமா நீங்கள் வச்சு சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒருத்தருக்கு பிடிக்கும், தோசை இட்லி ஒருத்தருக்கு பிடிக்கும், அதே போல் ரைஸ் தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு சொல்ல போனாவே. ஏன்னா இந்த ஒரு குருமா வச்சுட்டா எத்தனையும் சாப்பிட்லாம். சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்களா, அந்த மாதிரியான
ஒரு குருமா. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சப்பாத்தி சாப்பிட போகலாம்.